வங்கதேச மாணவர் இயக்க தலைவர் ஷரீஃப் உஸ்மான் ஹாதியை சுட்டுக் கொன்ற கொலையாளிகள் இருவரும் இந்தியாவுக்குள் நுழைந்து தலைமறைவாகிவிட்டதாக கூறும் தகவலை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மறுபுறத்தில் உஸ்மான் ஹாதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு வங்கதேசம் முழுவதும் 4வது நாளான இன்றும் முற்றுகை போராட்டம் தொடர்கிறது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மத்தியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் பெரும் கிளர்ச்சியாக வெடித்ததை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கவிழ்ந்தது. தற்போது அவர் இந்தியாவில் தங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசு 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தது. ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ காரணமான போராட்டத்தை முன்னின்று நடத்திய இன்குலாப் மான்சோ என்ற அமைப்பின் தலைவர் ஷரீஃப் உஸ்மான் ஹாதி இந்த மாதம் 12ஆம் தேதி டாக்காவில் மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். சிங்கப்பூரில் சிகிச்சை அளித்த போதும் அவர் சிகிச்சை பலன் இன்றி 18ஆம் தேதி மரணமடைந்தார். ஆனால் ஷரீஃப் உஸ்மான் ஹாதியை கொன்றது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுதான் என்றும் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி வந்த உஸ்மான் ஆளும் அரசால் கொல்லப்பட்டதாகவும் பொதுவெளியில் அவரது சகோதரர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து வங்கதேசம் முழுவதும் 4 நாட்களாக போராட்ட தீ பரவி வருகிறது. கலாச்சார மையங்கள், ஊடக நிறுவனங்களை சூறையாடிய போராட்டக்காரர்கள் நேற்று தொடங்கி நாடு தழுவிய தர்ணா மற்றும் முற்றுகை போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். உஸ்மான் ஹாதியை கொல்லுமாறு யாரிடம் யார் கூறியது என்பதை வெளிப்படையாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இல்லாவிடில் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் இல்லம் அமைந்துள்ள ஜமுனா நகரம் ஸ்தம்பிக்கும் என்று போராட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர். உஸ்மான் ஹாதி கொலையில் தொடர்புடையதாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 கைத்துப்பாக்கிகள், 1 மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் 160 கோடி ரூபாய்க்கான காசோலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய குற்றவாளிகளான இருவர் ஹாலுவா காட்டு எல்லை வழியாக மேகாலயாவுக்குள் நுழைந்து விட்டதாக வங்கதேச காவல்துறை தெரிவித்தது. இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்திய அதிகாரிகளிடம் அவர்கள் சிக்கியுள்ளதாக பரவும் செய்தியையும் இந்தியா மறுத்திருக்கிறது. அண்மையில் வங்கதேசத்தில் தீபு சந்திரதாஸ், அம்ரித் மண்டல் என்ற 2 இந்து தொழிலாளர்கள் அடித்து கொல்லப்பட்ட சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமற்ற போக்கு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.